ஹலோ எவ்ரிவன். டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின்ஸ் டெய்லி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு செகண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் HDI ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஓரியன்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இன்ட்ரடக்ஷனில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சர்ன் வேர்ல்ட் வைட் அண்ட் வெல்ட் ஹங்கர் லைஃப் அப்படிங்கிற இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சீரியஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்தியா 127 கண்ட்ரீஸ்ல 105th பிளேஸ்ல இருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் சரியா. ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர் நரிஷ்மெண்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை பத்தி சொல்றாங்க. அடுத்தது சைல்டு ஸ்டண்டிங், அதாவது ஒரு 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், ஹைட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஹைட் இல்லைன்னா அதை ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சைல்டு வேஸ்டிங் அப்படின்னா அதே 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு குறிப்பிட்ட அளவு வெயிட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வெயிட் இல்லைன்னா அதை சைல்டு வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சைல்டு மார்டாலிட்டி, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டை தான் இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க சரியா. ஸோ அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்டு ஸ்டண்டிங், வேஸ்டிங் அண்ட் மார்டாலிட்டி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக் ஃபைண்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ஸ்கோர் 27.3 அண்ட் தென் நம்மளோட ரேங்கிங்கை பார்த்தோம் 105th பிளேஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவோட அண்டர் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறது 13.7% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் பார்த்தோம்னா கலோரிக் இன்டேக் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அடிக்குவேட்டா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சைல்டு ஸ்டண்டிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 35.5%, சைல்டு வேஸ்டிங் அப்படிங்கிறது 18%ல இருக்கு, சைல்டு மார்டாலிட்டி அண்டர் 5 மார்டாலிட்டி 2.9%ஆ இருக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் இது எல்லாமே கன்சர்ன்டு ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு. அதனால தான் இந்தியாவை சீரியஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வச்சிருக்காங்க சரியா. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த ஃபைண்டிங்ஸை எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் இந்தியா வந்து நாங்க வேற ஒரு ஃபார்மேட்ல இதை கால்குலேட் பண்ணுவோம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்குமே ஒரு ஸ்டிஃப் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபால்ட்டி மெத்தடாலஜி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபால்ட்டி மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேஷன் மெத்தட்ஸ்க்கும் இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேஷன் மெத்தட்ஸ்க்கும் பார்த்தோம்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சைல்டு வேஸ்டிங் இவங்க 18% சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளோட கால்குலேஷன் படி 7% தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சைல்டு ஹெல்த்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க ஓகேவா. இது என்டையர் பாப்புலேஷனையே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்டையர் பாப்புலேஷனையுமே இது சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கனால ஒரு நாடே இப்படிதான் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த மெத்தடாலஜிக்கு இந்த மெத்தடாலஜிக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் சைல்டை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கனால ஒரு என்டையர் பாப்புலேஷனை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிட முடியாது இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்மால் சாம்பிள் சைஸ் ஓகேங்களா. நான் எவ்வளவு பேர்கிட்ட இந்த ஒப்பீனியன்ஸை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஓகேங்களா. ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் கிட்ட தான் இந்த சர்வே அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் நம்ம ஸ்மால் சாம்பிள் சைஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் கிட்ட எடுக்கிறனால இது என்டையர் பாப்புலேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாது அப்படிங்கிறதும் இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் தென் ஸ்மால் சாம்பிள் சைஸ் இருக்கனால இதோட அக்யூரசியும் நம்ம கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் பண்ணிட்டே தான் இருக்காங்க சரியா. அண்ட் தென் சொல்யூஷன்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம் ஓகேங்களா. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ICDS இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே நம்மளால கொடுக்க முடியும். வேற என்ன டைவர்சிஃபைடா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் செக்யூரிட்டியில வந்து நம்ம நல்லா இன்னும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மில்லட்ஸோட யூசேஜை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லலாம் ஓகேங்களா. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸா நமக்கு இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் எல்லாமே அண்டர் 5 சில்ட்ரனை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப நம்ம போத் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகப்படுத்தினோம்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தட் நம்மளோட ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி போகும். அடுத்தது இன்டகிரேஷன் வித் ஜெண்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பிரெக்னென்ட் விமென்ஸ், சில்ட்ரன் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி டெய்லர் மேட் பாலிசிஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம்னா இந்தியா இதோட ரேங்கிங்ஸ்ல முன்னாடி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு கொடுக்கறதோட வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். பெட்டர் பாலிசிஸ், பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் ஹங்கர் அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். இந்தியாவோட கலோரி இன்டேக் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வே ஃபார்வர்டை கொண்டு போய் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா மட்டும் தான் இன்னைக்கு பார்த்த 2 கொஸ்டின்ஸுமே. ஸோ டேட்டாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா டைரக்டா இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். டேட்டாஸ் தப்பு பண்றோம்னா மாட்டிக்கும். சரிங்களா? ஸோ இதே மாரி இன்னும் 2 கொஸ்டின்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.